நல்லவரே நன்மைகளை நினைந்தே நல்லவரே நல்கிய நன்மைகளை நினைந்தே உயிர்த்து உயர்த்தினாரோ நல்லவரை உடன் சுதந்திரராம் இருக்க உயிர்த்து உயர்த்தினாரோ நல்லவரை உடன் சுதந்திரராம் இருக்க கிருபையின் மகதா நமது வரும் காலங்களில் விளங்க காலங்களில் விளங்க கிருபையின் மகதா நமது வரும் காலங்களில் விளங்க காலங்களில் விளங்க நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவரே ஆகிய நன்மைகளை நினைந்தே நல்லவரே ஆகிய நன்மைகளை நினைந்தே அழைக்கப்பட்டோரே நிறுவனத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே அழைக்கப்பட்டோரே நிறுவனத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே அளவில்லா திருவா கவிதனை அவனியோர் கழிப்பீர் அவனியோர் கழிப்பீர் அளவில்லா திருவா கவிதனை அவனியோர் கழிப்பீர் அவனியோர் கழிப்பீர் நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவரே நல்கிய நன்மைகளை நினைந்தே நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே சீயோனை பணிந்துமே கிறிஸ்து ராஜனம் சீக்கிரம் வருவார் சீயோனை பணிந்துமே கிறிஸ்து ராஜனம் சீக்கிரம் வருவார் சிந்தை வைப்போம் சந்திக்கவே சுந்தரன் முகமே சுந்தரன் முகமே சிந்தை வைப்போம் சந்திக்கவே சுந்தரன் முகமே சுந்தரன் முகமே நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவரே ஆகிய எல்லா நன்மைகளை நினைந்தே நல்லவரே ஆகிய எல்லா நன்மைகளை நினைந்தே. മലയാളം 213 മൽബരിയനെ എന്നേശുനാഥ മഹത്വത്തിന്റെ രാജനെ 213 നമ്പർ മലയാളം. മൽപ്രിയനേ യേശുനാഥ മഹത്വത്തിന്റെ രാജനേ നീ ജീവനും നീയല്ലോ രക്ഷിതാവു കത്രേ നീ ജീവനും നീയല്ലോ രക്ഷിതാവു മാത്രേ മൽപ്രിയനേ നിന്റെ സ്വർഗീയ വിളിയെ ഓർത്ത് എന്റെ ഉള്ളം സ്നേഹത്താൽ നിറഞ്ഞിടുന്നേ നിന്റെ സ്വർഗീയ വിളിയെ ഓർത്ത് എന്റെ ഉള്ളം സ്നേഹത്താൽ നിറഞ്ഞിടുന്നേ നിന്നിൽ മറഞ്ഞു നിന്നീതം செய்வான்
என்னை வடிஞ்சிடுனே என்னை வடிஞ்சிடுனே என்னில் மறைஞ்சோ நினைதம் செய்வான் என்னை வடிஞ்சிடுனே என்னை வடிஞ்சிடுனே மல்பிரியனே என்னை சுடாதா மகத்தின் ராஜவே நீ அஞ்சீவனும் நீ என்பல்லவோ என் ரட்சிதாவோ மாத்ரே நீ அஞ்சீவனும் நீ என்பல்லவோ என் ரட்சிதாவோ மாத்ரே மல்பிரியனே பிரியனே நின்ற பரிஞானத்தால் என்னில் தினமும் பன்சக்தி பகர்ந்திடுமே பிரியனே நின்ற பரிஞானத்தால் என்னில் தினமும் பன்சக்தி பகர்ந்திடுமே பக்திக்கும் ஜீவனும் ஏற்றதெல்லாம் தந்து விஜயாக்கிடுனே விஜயாக்கிடுனே பக்திக்கும் ஜீவனும் ஏற்றதெல்லாம் தந்து விஜயாக்கிடுனே விஜயாக்கிடுனே மல்பிரியனே என்னே சுனாதா மகத்தின் ராஜனே நீ ஜீவனும் நீ என்பல்லவோ என் ரட்சிதாவோ மாத்ரே நீ ஜீவனும் நீ என்பல்லவோ என் ரட்சிதாவோ மாத்ரே மல்பிரியனே லோகத்தில் என்னை காணோமில்லா கிலோமீ என் சம்பத்தால் முதல்லோ லோகத்தில் என்னை காணோமில்லா என் சம்பத்தால் முதல்லோ രക്ഷയല്ല ജീവിക്കുന്നതു ഞാൻ വിശ്വാസത്താൽ മാത്രമേ രക്ഷയല്ല ജീവിക്കുന്നതു ഞാൻ വിശ്വാസത്താൽ മാത്രമേ മൽപ്രിയനേ യേശുനാഥ മഹത്വത്തിന്റെ രാജനേ നീ ജീവനും നീ എൻ ബലവും എൻ രക്ഷിതാവും മാത്രേ നീ ജീവനും നീ എൻ ബലവും എൻ രക്ഷിതാവും മാത്രേ മൽപ്രിയനേ ഞാൻ കൃപാദനം പ്രാപിക്കുവാൻ എന്റെ പേർക്കായി നീ സർവമും തികച്ചുവല്ലോ ഞാൻ കൃപാദനം പ്രാപിക്കുവാൻ എന്റെ പേർക്കായി നീ സർവമും തികച്ചുവല്ലോ ജീവനിൽ വാഴാൻ കൃപയും നീതിയും സമൃദ്ധിയായി നൽകമേ ജീവനിൽ വാഴാൻ കൃപയും നീതിയും സമൃദ്ധിയായി നൽകമേ മൽപ്രിയനേ യേശുനാഥ മഹത്വത്തിന്റെ രാജനേ നീ ജീവനും നീ എൻ ബലവും എൻ രക്ഷിതാവും മാത്രേ നീ ജീവനും നീ എൻ ബലവും എൻ രക്ഷിതാവും മാത്രേ മൽപ്രിയനേ സീയോനിൽ നിന്നു നീ എനിക്കു നൽകിടുന്നതോ ചെങ്കോലും ഉപദേശവും സീയോനിൽ നിന്നു നീ എനിക്ക് നൽകിടുന്നതോ ചെങ്കോലും ഉപദേശവും
நின்னை போலாகுவான் என்னை ஒருக்கும் நின் வரவன் ஆசையே நின் வரவன் ஆசையே நின்னை போலாகுவான் என்னை ஒருக்கும் நின் வரவன் ஆசையே நின் வரவன் ஆசையே மல்பிரியனே യേശുനാഥാ മഹത്വത്തിന്റെ രാജനേ നീ ജീവനോ നീ ബലവോ രക്ഷിതാവോ മാത്രേ നീ ജീവനോ നീ ബലവോ രക്ഷിതാവോ മാത്രേ മൽപ്രിയനേ. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். பந்தயசாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயசாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயப்புள்ளை பெற்றுக்கொள்வான் என்று அறியீர்களா? ஆகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்ற ஒரு நிச்சயத்தை பவுல் இங்கு சொல்லுகிறதை வாசிக்க கேட்டோம். 1 Corinthians chapter 9 verse 24. Apostle Paul to the Corinthian church, know ye not that they which run in a race run all, but one receiveth the prize. So run that ye may obtain. பந்தயசாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவரே பந்தயப்புள்ளை பெற்றுக்கொள்வான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். Know ye not that they which run in a race run all, but one receiveth the prize. So run that ye may obtain. 26 வசனத்திலே நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் என்று பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிச்சயத்தோடு ஓடுகிறதாக அவர் சொல்லுகிறார். And Paul also expresses about his pursuit that he does not run in vain. நிச்சயமில்லாத அளவிலே ஓடக்கூடியவர்களும் பந்தய சாலையில் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்தின் உள்கருத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். There are people who run in vain, run uncertainly. That can also be understood from the scripture. எனவே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்பது ஒரு நிச்சயத்தோடு அந்த பந்தயக்குள்ளே எப்படி பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயத்தோடு ஓடுகிறதாக இருக்கிறது. So when he said that I run that I may obtain, I run not that as uncertainly. So he says that he has an objective that he would attain in his life. எனவே இந்த பந்தய சாலையில் ஓடுகிறவர்களிலே 2 கூட்டத்தார் இருக்கிறதாக 24ஆம் வசனத்திலும் 26ஆம் வசனத்திலும் போல் எழுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். In verse 24 and in verse 26, there are 2 class of people. Those who run, one who will obtain, other who run uncertainly, is what we can learn from this. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்பது அது பந்தயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அவர்கள் முதல் இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். So run that he may obtain. They are in the first place, in the first class. இங்கு நிச்சயமில்லாதவர்களாக ஓடக்கூடியவர்களும் அதே சாலையிலே இருக்கிறார்கள் என்ற உட்கருத்தை இந்த வசனத்திலே நாம் காணலாம். Verse 26, so run not as uncertainly, is also can be understood about people who don't have any fixed purposes in their race. எனவே இந்த காலை நேரத்திலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்ற கூட்டத்தாரையும் நிச்சயமில்லாதவர்களாக ஓடக்கூடிய மற்றொரு கூட்டத்தையும் 2 கூட்டத்தாரை பவுல் இங்கு நமக்கு எழுதுகிறதை நாம் சிந்திக்கலாம். So we can meditate this morning about the 2 class of people that run that they may obtain. There are people who run uncertainly. இங்கு பந்தயசாலையில் ஓடுகிறார் என்பது பந்தயசாலையிலே அநேகர் ஓடுகிறார்கள் என்ற கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Many people run the race. There are many who run the race, mean that there are a lot of people who are on the track. ஆனால் சிலர் தான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது அந்த ஒருவனே என்பது சிலர் என்ற கூட்டத்தின் ஒருமைப்பாட்டை இது காட்டுகிறது. But one receiveth the prize, which means the oneness, the one accord that Christ wants. Only they will win the prize is what we need to learn. அநேகர் பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் அநேகர் என்ற இடத்திலே அவர்கள் நிச்சயமில்லாதவர்களாக ஓடக்கூடிய இடத்திலே அநேகர்களாக இருக்கிறார்கள் என்பதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். There are many who run the race. There are multiple of people. There are so many people who are on the track who would like to run the race. What we need to learn. ஆனால் சிலர் என்ற கூட்டம் ஒருவனே இந்த இடத்திலே சிலர் என்பவர்கள் ஒருமைப்பாட்டிலே
பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். But the elect people that receive the prize, they are the ones who will obtain. So how we need to learn and understand the scriptures. இந்த காலையிலே அநேகர் என்ற அங்கு நிச்சயமில்லாத கூட்டத்திலே நாம் இருக்கிறோமா, அல்லது சிலர் என்ற ஒருமைப்பாட்டில் பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்திலே நாம் இருக்கிறோமா என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். So we need to learn and examine our lives to see whether we are in the group of people who uncertainly run, or those in the elect and in those who remain few who run and obtain the prize. Which are we in as to be searched by us? அநேகர் என்று சொல்லக்கூடியவர்கள் நிச்சயமில்லாத இடத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருமைப்பாட்டுக்குள்ளே அவர்களால் வர முடியவில்லை. ஆகவேதான் அநேகர் என்ற இடத்திலே நிச்சயமில்லாத ஓட்டத்திலே அவர்கள் ஓடுகிறார்கள். There are many people who run in the race, in the track, but they don't have a certainty. They run in vain. They don't have clear objectives to win. And such are those who also in the track who run the race. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்ற கூட்டத்திலே சிலர் என்ற இடத்திலே அவர்கள் ஒருவனே என்ற இடத்திலே ஒருமைப்பாட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். But there are people who run the race who will win, and such are those who will obtain. They are the one in one accord and select few. இங்கு மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை அங்கு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. In Matthew's Gospel, chapter 22, verse 14, the Lord said, "Many are called, but few are chosen." அநேகர் என்ற இடத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயமில்லாதவர்களாக ஓடுகிறார்களே, ஆனால் சிலர் என்ற கூட்டத்திலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அங்கு ஒருவனே என்ற இடத்திலே ஒருமைப்பாட்டுக்குள்ளே அவர்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். Many are called, they are uncertain, but few are chosen. They are the ones who have the fixed purpose, who will receive the prize, who will obtain it, so they run. நாம் அநேகர் என்ற கூட்டத்திலே நாம் இல்லாதபடி சிலர் என்ற கூட்டத்திலே ஒருவனே என்ற ஒருமைப்பாட்டுக்குள்ளே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். We are not in the group called many, but we are in the group called few, which have a fixed purpose, and we will run that we may obtain. That should be our aim and our objective in our lives. சபையிலே அநேகர் இருந்தாலும் சிலர் தான் ஒருமைப்பாட்டுக்குள்ளே அவர்கள் கொண்டு வரப்பட்டு இருக்கிறார்கள். There are many in the church, but only few are in the unity, in one accord, oneness with the saints. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் முடியதான் இந்த ஒருமைப்பாட்டை குறித்து பவுல் தெளிவாக உபதேசத்திலே கொண்டு வருகிறார். Apostle Paul to the epistle to the Ephesians, chapter 2 from verse 11, he clearly writes about the teachings with respect to unity and oneness. 13ஆம் வசனத்திலே அவருடைய இரத்தத்தினாலே சைவமாக கொண்டு வரப்பட்டாலும் இன்னும் நீங்கள் ஒன்றாக்கப்படவில்லை என்பதை கீழ் வசனங்களிலே அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. Chapter 2, Ephesians verse 13, he said that you were far off, but made nigh by the blood of Christ. But in the verses that follow us, we understand that they were brought nigh, are yet not reconciled. இரத்தத்தினாலே சைவமாக நாம் கொண்டு வரப்பட்டாலும் இன்னும் நாம் ஐக்கியம் என்ற இடத்துல இல்லை என்பதை 14, 15, 16, 17 வசனத்திலே பவுல் போதனையாக கொண்டு வருகிறார். Through the blood of Jesus Christ, we who were far off were brought nigh. But in the later verses, it says that we are reconciled, made one through many other means, writes Apostle Paul. நாம் தூரமாக இருந்தவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சைவமாக இருந்தவர்கள் என்ற ரெண்டு கூட்டத்தாரையும் அங்கு ஐக்கியப்படுத்தக்கூடிய இடத்திலே போதனை இருக்கிறது. The Gentiles were far off, but the Jewish were near. These two groups of people, the Lord makes one. He reconciles them and makes one is what about chapter 2. இந்த இரண்டு கூட்டத்தாரும் ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. And these two groups of people, the Gentiles and the Jews, have access by one spirit to the Father. சைவமாகி நாம் கொண்டு வரப்பட்டாலும் நாம் ஆவியினாலே அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே வர வேண்டும் என்றால் 14, 15, 16 வசனங்களிலே நம்முடைய பிரிவினைகள் நீக்கப்பட்டு ஐக்கியத்தில் நாம் கொண்டு வரப்பட வேண்டும். We were far off, but we are brought nigh by the blood. But if we need to call him Abba Father and have a relationship with him, verse 14, 15, 16, all partition, all separation and contention, resentments has to be removed. We need to be made one in him. 14ஆம் வசனத்திலே பகையாக நடுச்சுவரை தகர்க்கக்கூடிய இடத்திலே அவர் இருக்கிறார் என்பதை 14லே நாம் காணலாம். Verse 14, the middle wall of partition between both the groups of people has to be crushed. 15ஆம் வசனத்திலே நம்மை ஒரே சரீரமாக்கி ஒன்றாக்கக்கூடிய இடத்திலே உபதேசம் இருக்கிறது. Verse 15, we are made one body out of the two people and made one, and we are reconciled. இங்கே 16ஆம் வசனத்திலும் கூட அங்கு பகை சிலுவையினாலே கொன்று
ஒரே சரீரமாக ஒரே மனுஷனாக நம்ம ஒப்புரவாக்கக்கூடிய இடத்திலே பவுல் உபதேசத்தை கொண்டு வருகிறார். Chapter 2 verse 15 in English, having abolished in his flesh the enmity, even the law of commandments contained in ordinances, for to make in himself of twain one man, so making peace. எனவே நம்மை ஒரே மனிதனாக ஒரே சரீரமாக ஒப்புரவாக்கப்பட்ட இடத்தில்தான் தூரமாக இருந்த நம்மையும் சமீபமாக இருந்த அவர்களையும் ஆவியினாலே பிதாவிடத்திலே சேரக்கூடிய பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். One new man reconciled in peace. We were far off, they were near, but we are made one, having access by one Spirit unto the Father. அதற்கு பின்புதான் நாம் 19ஆம் வசனத்தில் இருந்து ஒரே நகரமாகவும் ஒரே வீடு என்ற இடத்திலே நாம் காணப்பட வேண்டும். Then in verse 19 Paul writes that we are fellow citizenship with the saints of the household of God. ஒரே நகரம் என்பது ஒரு கொள்கைக்குள்ளே நாம் வாழ்கிறோம் என்பதை அது காட்டுகிறது. One city means we have one law, we have one rule, one principle to everyone. ஒருமைப்பாட்டுக்குள்ளே வர வேண்டும் என்றால் நாம் ஒரு கொள்கை என்ற இடத்திலே ஒரே நகரம் என்ற இடத்திலே நாம் இருக்க வேண்டும். Principles and rules are necessary to be partakers, fellow citizens in one city. மெல்கிசேதேக்கின் முறைமை என்ற கொள்கைக்குள்ளுதான் ஒரே நகரம் என்ற இடத்திலே நாம் இருக்கிறோம். Under the order or the rule of Melchizedek, we all who are far off, made nigh, have the rule to live in one principle or one rule. ஒரு வீடு என்பது நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் ஒன்றாக இணைக்கப்படுவதை காட்டுகிறது. One house means our spirit, soul and body becoming united as a household of God. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாமே தேவனுடைய வீடாக இருக்கிறோம் என்ற இடத்திலே நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் மூன்றும் இணைக்கப்படக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். Hebrew chapter 3 verse 6, if we hold on to the faith until the end, we shall be his house. Which means if we want to be the household of God, then our spirit, soul and body got to be united. இருதயத்திலே தேவ அன்பு இருந்தால்தான் மனதை இருதயம் ஆளுகை செய்ய முடியும். Heart has to be filled in with the love of God, and then the mind will be ruled by the love of God. நம்முடைய மனதிலே உள்ள நம்முடைய ஆவியை இருதயத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவி ஆட்கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். The spirit of our mind has to be ruled and domained by the love of which is shed abroad by the Holy Ghost into our hearts. இந்த இருதயமும் மனதும் இணைந்தால்தான் சரீரத்தை நாம் ஆட்கொள்ளக்கூடிய அளவிலே சரீரத்தை நாம் கீழ்ப்படுத்தக்கூடிய அளவிலே இருக்கலாம். In the unity of the heart and the mind, we can subdue and have command over the body. எனவேதான் இந்த வீடு என்ற ஆவி ஆத்ம சரீரத்துக்குள்ளே ஒருமைப்பாட்டை நாம் கொண்டு வர வேண்டும். And therefore inside the household, as household of God, the spirit, the soul, the body has to be united in one accord. நாம் ஒரே நகரம் என்ற கொள்கையில் காணப்பட்டாலும் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒன்றாக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். As fellow citizens in one city, we should have our spirit, soul and body united in one accord to subdue to the rules of the city. அதுக்கு பின்புதான் 21ஆம் வசனத்திலே இந்த ஆலயமும் இந்த மாளிகையும் இசைவாக இணைக்கப்பட முடியும் என்று பவுல் எழுதுகிறார். Verse 21 then he states that the temple and this habitation can be made into one. இங்கு ஆலயம் என்ற இடத்தில் தான் ஆளுகை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசாரிய ஆளுகை தான் நடந்து கொண்டு இருந்தது. And the reign or the ruling of the priesthood as a temple was enforced until then. சீலோவில் தான் அங்கு ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவி அங்குதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆளுகை செய்யப்பட்டு இருந்தார்கள். The people of Israel were ruled from the headquarters of Shiloh where the temple was established. இங்கு ஏலி என்ற ஆசாரியர்கள் மூலமாக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆளுகைக்குள் உட்படுத்தப்பட்டு இருந்தார்கள். In the later days of the history of Israel, people like men like the priests like Eli, under they ruled the Jewish people were governed. இங்கு சாமுவேல் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் ஆளுகைக்குள் கொண்டு வரப்பட்டதை நாம் காண முடியும். And later under Solomon, the Jewish people were governed as one nation. ஆனால் சவுல் காலத்துக்கு பின்பு ஆலயம் தனியாகவும் அரமனை தனியாகவும் பிரித்ததை நாம் காணலாம். But after the days of Saul, we know there was a divided aspects in Israel, like the temple and the habitation or the kingship was separated from one another. எனவேதான் ஆலயத்தையும் இந்த அரமனையும் இசைவாக இணைக்கப்பட வேண்டும் என்ற இடத்திலே அங்கு காரியங்கள் நடப்பிக்கப்படுகிறது. Habitation and the temple, the things are happening so that it may be united again. It may be brought forth into oneness. The works were carried out from them. தாவீது காலத்தில் தான் அரமனை ஆலயம் ஒன்றாக இணைக்கப்பட்டு அரமனையில் வாழ்வதை விட ஆலயத்திலே வாழ வேண்டும் என்ற இணைப்புக்குள்ளே அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்ததாக நாம் காண்கிறோம். At the times of David, he said, preferred, liked, wanted to live in the temple more than his
habitation of his palace. And that's when these two were wafted into one accord. நம்முடைய முழு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஆலயத்தோடு இணைந்தே செயல்பட வேண்டும் என்பதை இந்த ஆலயமும் அரமனையும் இணைக்கப்பட வேண்டும் என்ற போதனை காட்டுகிறது. Verse 21, when Paul writes that framed together into a holy temple as habitation, means that our bend should be towards the temple. Wherever we are in our habitation is what we learn from this. இப்படிதான் தொடர்ச்சியாக ஆவியினாலே வாசஸ்தலமாய் நாம் கூட்டி கட்டப்படுகிறோம் என்பது இந்த சிலர் என்பவர்கள் ஒருமைப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறதை காட்டுகிறது. And this is how we are built together as an habitation of God through the Spirit, by the oneness of the Spirit and by the household of the unitedness of our spirit, soul and body. எபேசியர் 2 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 22 வசனம் முடியதான் இந்த ஒருமைப்பாட்டை பற்றிய உபதேசங்களை பவுல் சபைக்கு எழுதுகிறதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Apostle Paul wrote to the churches in the epistle of Ephesians chapter 2 from verse 13 to 21 about the unity, oneness, and about the one accord that the church must exercise and live. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 25-26 வசனத்திலே ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயம் பாடுபடும், ஒரு அவயம் சந்தோஷப்பட்டால் மகிமைப்பட்டால் எல்லா அவயம் மகிமைப்படும் என்ற அந்த இடத்திலே நாம் கொண்டு வரப்பட முடியும். Then 1 Corinthians chapter 12 verse 26, and whether one member suffers, all the members suffer with it, or one member be honored, all the member rejoice with it, will become a reality. ஒருவனே என்ற இடத்திலே சிலரை தான் இந்த ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லாவையும் பாடுபடும், ஒரு அவயம் மயப்படும் போது எல்லாவையும் மயப்படும் என்ற இடத்திலே சிலர் தான் இந்த ஒருமைப்பாட்டுகளை ஒருவனே இந்த இடத்திலே கொண்டு வரப்படுகிறார். When Paul wrote, when all the members suffer, one member be honored, all the member honored, it's not the many, it's the few chosen who are part of this verse 26 in reality. எனவே எபேசியர் 2 அதிகாரத்திலும் 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலும் இந்த ஒருமைப்பாட்டை பற்றிய அந்த உண்மையை போதனையை பவுல் நமக்கு கொண்டு வருகிறதை நாம் காணலாம். Therefore the epistle of Paul, the apostle to the Ephesians in chapter 2, as well as in 1 Corinthians chapter 12, Paul writes about the unity of the one member or one accord very clearly. எபேசியர் 4 அதிகாரம் முதல் 3 வசனத்திலும் சமாதான கட்டிலே ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருங்கள் என்று பவுல் நம்மை எச்சரிக்கிறார். Again in chapter 4 verse 1 to 3, endeavoring to keep the unity of the spirit and the bond of peace, he admonishes the church very sharply. இது சிலர் என்பவர்கள் ஒருவனே என்ற இடத்திலே அவர்கள் வர வேண்டும். அவர்கள் மனத்தாழ்மை உள்ளவர்களாக, அமைதல் உள்ளவர்களாக, நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருந்தால்தான் இந்த ஒருவனே என்ற இடத்திலே ஒருமைப்பாட்டுகளை கொண்டு வரப்பட முடியும். For the few to be brought into the one or the oneness, one member, then they should imitate verse 2 in all lowliness, meekness, long suffering, bearing one another. That would become a reality. அந்த அதிகாரம் அந்த 12 வசனத்திலே பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டும், ஒருவருக்கொருவர் இணைந்து இசைந்து வாழக்கூடிய இடத்திலே அவர்கள் சீர் பொருந்த வேண்டும் என்பது இந்த ஒருமைப்பாட்டுகளை வந்தால்தான் இந்த சீர் பொருந்தக்கூடிய இடத்திலே அவர்கள் வர முடியும். Verse 30, until we all come into the unity, that we may be perfected, that we may all be reconciled and made one. For this reason, for the oneness reason, this kind of perfection must work in our lives. தேவனுடைய பிள்ளைகளை சபைக்குள்ளே ஒருவருக்கொரு ஒத்து போக முடியாத அளவில் இசைவாய் இணைந்து போகக்கூடிய அளவிலே இருக்கிறார்கள். எனவேதான் இந்த தன்மைகள் தான் அவர்களை ஒருமைப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட முடியும். All such nature and virtue must work in a believer so that they will work out to become one, to be part and joined with one another in unity. சிலர் என்ற கூட்டத்திலே ஒருவனே என்பதை அது ஒருமைப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தகுதி என்ன என்றால், நாம் தாழ்மையையும் அமைதலையும் நீடிய பொறுமையும் நமக்கு இந்த 3 அனுபவங்கள் இருந்தால் நாம் சமாதான கட்டிலே ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளுகிற இடத்துல சிலராக இருந்தாலும் ஒருவனே என்ற இடத்திலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருப்போம். If we want to be in the few chosen one, then we have to follow all lowliness, meekness, long suffering, forbearing with one another, endeavoring to keep the unity of the spirit in the bond of peace, and then we can make it a reality, the oneness which Christ anticipates from us. எனவே நாம் ஐக்கியமாக ஒருமனப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற போதனையை இங்கு எபேசியரிலும் கொரிந்தியரிலும் முக்கியமாக பவுல் எழுதுகிறதை இங்கு நாம் காணலாம். And therefore to the Ephesians and to the Corinthians, Paul stresses the values of oneness, of unity, of one accordness very clearly. எனவே நாம் அநேகர் என்ற இடத்திலே நிச்சயமில்லாத இடத்திலே ஓடாதபடி இங்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே சிலர் என்ற இடத்திலே ஒருவனே என்ற ஒருமைப்பாட்டுக்குள் நாம் ஒப்புக் கொடுக்க நாம் கடமைப்பட்டோம். Therefore it's our duty and we need to commit our lives that we shouldn't be in the many who are uncertain, but in the few who have
who have the certainty to obtain our attitude. 1 யோவான் 1 முதல் 3 வசனத்திலே எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது, நீங்கள் எங்களோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று யோவான் அப்போஸ்தலர் எழுதுகிறார். First epistle of John, in chapter 1 verse 3, he says that our fellowship is with the Father and is with his Son, and he said that you should have fellowship with us to be in fellowship with the triune God. நாம் நேரடியாக இயேசுவோடும் பிதாவோடும் ஐக்கியம் வைக்க முடியாது. அப்போஸ்தலரோடு ஐக்கியம், இயேசுவோடும் பிதாவோடும் நமக்கு ஐக்கியம் இருக்கும். The New Testament teaching is very clear. We have no direct access with the Father or the Son. He has hierarchy. He places the apostles and the prophets and the ministers in between, that we should be united through this route to God the Father and the Son. அனைத்து ஊழியர்களோடும் நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த போதனை காட்டுகிறது. This teaching emphasized the point that you should be related with all servants of God. 12 சீஷர்கள் இருந்தாலும் இயேசுவோடு கூட 12 பேரும் அங்கு பல 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 பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்தாலும் அந்த ஐக்கியம் என்ற இடத்திலே அவர்கள் காணப்பட்டதை நாம் படிக்க முடியும். And out of the 12 disciples, they might have many differences, but they had unity. They were in one accord. That can be understood from the Gospels. இங்கு யூதாசு கடைசியிலே நீ செய்ய வேண்டியது சீக்கிரமாக செய்ய என்ற வேளையிலே அவனுக்கு பொறுப்பு கொடுத்ததுனால அவனை ஏதோ நல்ல காரியங்கள் சீக்கிரமாக செய்ய சொல்லுகிறான் என்பதை தான் அனைத்து சீஷர்களும் புரிந்து கொண்டார் ஒழிய இந்த யூதாஸ் காரியத்து மேலே மற்றவர்கள் இந்த தவறான எண்ணம் கொள்ளவில்லை என்பதை இந்த வசனத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியும். When Jesus said that go do quickly what you have intended to do, the disciples did not misunderstand that he is going to do some evil, but Christ had obligated him to do something good. And that is how the understanding towards one another with respect to Christ was among the disciples. இந்த யூதாசை சிநேகிதனே என்று சொல்லக்கூடிய இடத்துல அனைவரும் அப்படிப்பட்ட இடத்தில்தான் அவர்கள் இணைந்திருந்தார்கள் ஒழிய வித்தியாசங்கள் அங்கு இல்லை என்பதை நாம் காண முடியும். There was no indifferences in between the apostles, because even Christ addressed Judas as my friend, and they all accepted it. That's what how they all lived in unity. உங்களில் ஒரு பிசாசாக இருக்கிறான், அவன் திருடனாக இருக்கிறான் என்று பல எச்சரிப்பை கொடுத்தாலும் அங்கு அனைவரும் இணைந்தே அங்கு எல்லா வேலைகளையும் செய்ததை நாம் படிக்கலாம். Christ gave many signals, such as one among you is a thief. These people, they didn't misunderstand one another, but unity, and they did not find fault with any of their fellow men. எனவேதான் அவர்கள் இயேசுவோடு கூட 12 பேரும் இணைந்தே தான் இருந்திருக்கிறார்கள். யாரும் அங்கு யூதாசை குறித்து சொன்னாலும் அதை வித்தியாசமாக அவர்கள் எடுக்காதபடி அவர்கள் ஐக்கியமாகவே இருந்தார்கள் என்பதை தான் நாம் காண முடியும். The gospel of apostles with Christ is clear evidence that they did not fight with one another, like misunderstand, but they had a clear understanding with one another, and they lived in unity. உங்களில் ஒருவன் எங்களை காட்டிக் கொடுப்பான் என்ற இடத்துல அநேகர் அதிர்ச்சி தான் அடைந்தார்கள் ஒழிய யூதாஸ் காரியத்து என்பதை யாரும் அறிந்து கொள்ளார். அங்கு ஒரு ஐக்கியம் இருந்ததை நாம் காண முடியும். Even again, when Christ said, "One among you will betray me," they did not doubt Judas Iscariot, but they were themselves who could be. Still, they maintained that unity and the rapport with them. எனவே 12 சீஷர்களிலே வித்தியாசம் காணப்பட்டாலும் இயேசு அனைவரையும் சிநேகித்தது போல அனைவரையும் ஒன்றாக இணைத்துதான் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்பதை நாம் காண முடியும். There were differences, but they were united. Christ united everyone in one accord, and that's how it went. That is how we have to be. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு குமாரனோடு இருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர்களோடு கூட ஐக்கியமாக இருந்தால்தான் ஐக்கியத்திலே இருக்க முடியும் என்பது யோவானுடைய போதனை. That's why in his first epistle John clearly wrote that our fellowship is with the Father and with his Son Jesus Christ. And if you have fellowship with us, then you're truly your fellowship with them as well. அப்போஸ்தலர் 1 கடைசி பகுதியிலே யூதாஸ் காரியத்தை நம்மில் ஒருவனாக இருந்து அவன் இப்படி மரணத்துக்கு என்று அவர்கள் அவனை குறித்து பேசுகிறதை நாம் காண முடியும். In the account of the Acts of the Apostles in chapter 1, the apostles, they spoke within themselves, saying that one of our witnesses who knew everything, but he had gone astray. அவருடைய மரணத்துக்கு பின்புதான் ஒரு தீர்ப்பை அங்கே பேதுரு கொண்டு வருகிறதை நாம் படிக்கலாம் ஒழிய மரணத்துக்கு முன்பு எந்த தீர்ப்பையும் கொண்டு வரவில்லை என்பதை அப்போஸ்தலரோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. So it's after the death of Judas Iscariot they stood up and they made a decision with respect to replacement. Therefore that they did not condemn anyone. Therefore our fellowship has to be with the apostles according to John's chapter 1:3, so that
we will have fellowship with God the Father and with the Son. எபிரேயர் 3-ம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் அறிக்கைப்படும் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியராகிய இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று பவுல் எழுதுகிறார். Even in Hebrew chapter 3 verse 1, Apostle Paul writes to the Hebrews saying that, holy brethren, partakers of the heavenly calling, consider the apostle and the high priest of our profession, Christ Jesus. பூமியிலே 3 வருடமாக அப்போஸ்தலன் என்ற இடத்திலே இயேசு இருந்தார். அவருடைய மரணத்துக்கு பின்பு உயிர்த்தெழுதலுக்கு பின்பு பிதாவின் வலது பார்சத்தில் தான் ஆசாரியர் என்ற பட்டம் அவருக்கு கிடைத்தது. 3.5 years in this earth, Christ did the work of an apostle. But when he was lifted up, ascended up on above and seated at the right arm of the Father, he became an high priest and a priest forever according to the order of Melchizedek. எனவே நாம் அப்போஸ்தலர் இடத்திலே நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்ற விளக்கத்தை தான் இந்த உபதேசம் நமக்கு காட்டுகிறது. And therefore this teaching points to the fact that we need to be in relationship, in fellowship with the apostles. இந்த யூதாஸ் காரியத்தில் அப்போஸ்தலர் பட்டத்தையும் அவன் இழந்து போனான், தொடர்ச்சியாக ஆசாரிய பட்டம் அவனுக்கு இல்லை என்பது அவருடைய மரணத்தில் தான் கொண்டு வருவார்கள் ஒழிய அதற்கு முன்பாக அவனோடு அனைவரும் ஐக்கியமாக இருந்ததை தான் நாம் காண முடியும். The apostleship was lost and people were in fellowship with him. But after his death, we find there was replacement and there was condemnation. எனவே மரணத்துக்கு பின்புதான் இந்த தீர்ப்புக்குள் கொண்டு வரப்படுகிறது ஒழிய மரணம் வரைக்கும் அப்போஸ்தலர் ஐக்கியத்திலே நாம் இணைந்திருக்க வேண்டும் என்பது நாம் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கிறது. Therefore, the deep teaching is that we need to have fellowship, one accord, and unity with the apostles, so that we will have fellowship with God. It's after the death that the verdict is pronounced and not while one lives. எனவே அநேகர் பந்தயசாலையில் ஓடினாலும் நிச்சயம் இல்லாதவர்களாக ஓடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்ற இடத்துல சிலர் தான் இந்த ஒருமைப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள். Therefore, there are many who run the race, who are on the track, but they run uncertainly. But there are people who run with ambition, who would obtain, and let's run the race with certainty that we might obtain. இந்த காலையிலே அப்போஸ்தலரோடு கூட அனைவரோடு கூட நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறதா? Therefore, this morning, do we have a fellowship with the apostolic ranks? எபேசியர் 3-ம் அதிகாரத்திலே சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய அன்பின் ஐக்கியத்திலே நாம் இருக்கிறோமா? In Ephesians chapter 3, are we in unity with all the saints in love? எபேசியர் 2-ம் அதிகாரம் 13 இந்த ஐக்கியத்தின் போதனைக்குள்ளே நாம் சரியாக இருக்கிறோமா? And as we learned now from 13 to 22, Ephesians chapter 2, are we in right steps in following this peace process? சமாதான கட்டிலே ஒருமைப்பாட்டுக்குள்ளே நாம் காணப்படுகிறோமா? Are we enduring to keep the unity of the Spirit in the bond of peace? ஒரு சரீரம் பாடுபட்டால் மற்ற சரீரம் பாடுபடும் என்ற இடத்திலே இணைப்பு நமக்கு இருக்கிறதா? Do we have a relationship and connection when one member suffers, all members suffer? எனவே இந்த சிலர் என்ற இடத்திலே இந்த ஒருமைப்பாட்டு என்பதுதான் ஒருவனே என்னிடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நமக்கு இருக்கிறது. Therefore, in the few there is oneness, one accord, receiving or obtaining of the prize. இங்கு கொலோசியர் 2-ம் அதிகாரம் 2-ம் அங்கு அன்பிலே நாம் தேற்றப்பட்டு இணைக்கப்பட்டு பிதாவுக்கும் குமாரனுக்குள்ள ஐக்கியத்தின் ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். Colossians chapter 2 verse 2, hearts might be comforted, being knit together in love, so that we might know the mystery of God and of the Father and of the Christ. பிதாவுக்கும் குமாரனுக்குள்ள ரகசியம், பிதாவாகி தேவன் குமாரனை நொறுக்க குமாரன் பிதாவோடு நெருங்கி இருந்தார் என்பதுதான் பிதாவுக்கும் குமாரனுக்குள்ள ரகசியம். The mystery of God and of the Father and of the Christ is that the more the Father crushed the Son he was brought near to the Father in relationship. ஏசாயா 53-ம் அதிகாரத்திலே பிதாவானவர் குமாரனை நொறுக்க சித்தமானார் என்று ஏசாயா எழுதுகிறார். In Isaiah 53, in the servanthood of the Messiah, we find the more the Father crushed him, the Son was brought nigh to him. இந்த ஐக்கியத்துக்குள் வராதவர்கள், ஒருமைப்பாட்டுக்குள் வராதவர்கள் தங்களை நொறுக்கும்படியாக ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். And those who don't prefer to live in relationship, in harmony, in unity and fellowship, such are those who never give their mind or their life for crushing. கோதுமைகளை அங்கு உடைக்கும் போது சில கோதுமைகள் என்னை உடைக்க வேண்டாம் என்று அது தெரித்து விடும். எனவே இந்த கோதுமையை உடைத்து மாவாக்கப்படக்கூடிய இடத்தில் தான் உண்டாக்கப்படக்கூடிய அனுபவங்கள் இருக்கிறது. When grains of wheat are crushed, some grains will be spilled out when it is being knocked. Such are those who are people who never commit their lives to be broken or to be crushed. போஜன பலியின் பிரமாணத்திலே கோதுமைகள் முதலாவதாக அங்கு இடிக்கப்பட வேண்டும்.
ஆனால் இடிக்கப்படாதபடி நான் இடிக்கப்பட மாட்டேன், தனியாகத்தான் இருப்பேன் என்ற கோதுமை இந்த நிச்சயமில்லாத ஓட்டத்திலே அந்த கோதுமை இருக்கிறது. In the food offering, the grains has to be made into flour, for which reason they have to be crushed. Some grains repel, and they are spilled out. Such are those who are people who don't commit to be crushed. Otherwise, it cannot be made into a grain offering unto the Lord. ஐக்கியத்துக்குள்ளே ஒருமைப்பாட்டுக்குள்ளே பிதாவுக்கு குமாரனுக்குள்ள ரகசியத்தை அறிந்தவர்கள் தங்களை இடிக்கப்பட்டு அனைவரோடு கூட இணைந்து ஒன்றாக்கப்படக்கூடிய மாவு என்னிடத்திலே தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். But then those who have learned about the mystery of God the Father and of the Christ in unity, in knitting together in love, such will commit their lives to be crushed, to be broken, to be beaten, and to be made one. நாம் அனைவரும் இடிக்கப்படக்கூடிய இடத்திலே திறந்தோறும் உங்களை போட்டு நான் இடிக்கணும், அப்பதான் நீங்கள் ஒரு மனம் கிடைக்கும். அதுக்கு ஒப்பு கொடுக்காதபடி தனியாக ஒதுங்கி போனால் நீங்கள் நிச்சயம் இல்லாத இடத்திலே ஓடுகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். So you need to understand that you should commit your life to the servants of God. They should be breaking your ego, your I every day. When you repel and go aside, then you're not fit for this purposes or for this obtaining of the prize must be learned by everyone. நீங்கள் தினந்தோறும் இடிக்கப்படக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் இடிக்கப்பட வேண்டாம் என்ற கோதுமை என்ற தனியாக இருந்தால் அநேகர் என்ற இடத்திலே நிச்சயமில்லாத இடத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். Remember, you need to be crushed, broken, beaten every day. But if you remain a single grain, then you are in the place of the many, where people run uncertainly. Such will be a case of vanity and uncertainty. சிலர் என்ற சில கோதுமைகள் தான் அங்கு இடிக்கப்பட்டு ஒருவனே என்ற இடத்திலே அங்கு பந்தை பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அவர்கள் ஓடுகிறார்கள். We need to keep in mind it is the few remnant of the grain that commits to be crushed and broken, so that they may be made one, so that they may also run, that so they will obtain. இதுதான் பிதாவுக்கு குமாரனுக்கு ரகசியம். பிதா குமாரனை நொறுக்க குமாரன் பிதாவோடு நெருங்கி இருக்கிறார் என்ற ரகசியத்தை அறிந்தவர்கள் சிலர் என்ற இடத்திலே நொறுக்கப்பட்டு ஒருவனே என்ற இடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே ஓடக்கூடிய இடத்திலே இருக்கிறார். This is the mystery of God and of the Father and of Christ, that many are brought into one by means of crushing, breaking, brokenness, and then they run, that they will obtain the prize. சிலரை எவ்வளவுதான் நம்ம இடிச்சாலும் அது ஒன்றும் இடிபட மடங்குது. அந்த இடி இல்லாத இடத்தில் தான் நம்ம இருக்கிறது. அவர்கள் நிச்சயம் இல்லாத இடத்திலே ஓடிக்கொண்ட இடத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே இல்லை என்ற இடத்திலே அவர்களை நாம் காணலாம். Some people, no matter how hard we crush them, beat them, break them, they will never yield. They will repel, and such are uncertain. Such will end up in vanity and in vexation. எனவே இந்த காலையிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சிலர் என்ற அங்கு ஒருவனே என்ற இடத்திலே நாம் இடிக்கப்படக்கூடிய இடத்திலே ஒப்பு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். Therefore, let's all commit our life that you might receive, obtain, in the place of the few, which is one, that we might be perfected. பந்தய சாலையிலே அநேகர் ஓடுவார்கள், ஆனால் ஒருவனே பந்தயப்பிள்ளை பெற்றுக்கொள்வான் என்று அறியீர்களா? எனவே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சிலர் என்ற கூட்டத்திலே ஒருமைப்பாட்டுக்குள்ளே இந்த காலையிலே நாம் ஒப்பு கொடுப்போம். There be many who run the race, but only few receive. But one receive. Let us run that we may obtain. Let's be in the few that receive the prize. இந்த ஒருமைப்பாட்டுக்குள்ளே நான் வந்தது மாத்திரமில்லை. அப்போஸ்தலர் 20:24 எனக்கு கட்டுகள் உபத்திரவங்கள் வைக்கப்பட்டிருந்த ஆவியானவர் சொன்னாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. என் ஜீவனையும் நான் பொருட்டாக எண்ண மாட்டேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிப்பேன் என்ற ஒரு தைரியம் பவுலுக்கு இருந்ததை நாம் காணலாம். In Acts of the Apostles chapter 20 from verse 24, Paul clearly stated his confidence and his assurance that he said that for what he is called he would pursue. None of these things move me, neither count my life dear unto myself, so that I might finish my course with joy, was his decision. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகள் என்ற இரண்டாவது பகுதி என்ன என்றால், அவர்கள் எதை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். கட்டுகள் உபத்திரவங்கள் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு பட்டணத்தோடு சொன்னாலும் அதை பவுல் சட்டம் பண்ணுகிறதில்லை. என் ஜீவனை அருமையாக கண்டுகிறதில்லை. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிப்பேன் என்ற தைரியம் பவுலுக்கு இருந்ததுனால பவுல் நிச்சயமில்லாத நான் ஓடேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடுகிறேன் என்ற தைரியத்தோடு பவுல் தன்னுடைய வாழ்க்கையை குறிப்பிடுகிறார். So run that he may obtain. Are people like Paul, as in Acts of the Apostles 20:24, who said that I count not my life dear, that I might finish with joy. Such are the people who would run that they would obtain. நீங்கள் ஒரு மனம் என்ற இடத்துல இருந்தால் மாத்திரமல்ல,
நீங்கள் எதையும் குறித்து கவலைப்படாத அளவுல கட்டுகள் உபத்திரவங்கள் எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் உங்களுடைய உயிரை கூட கவலைப்படாதபடி நீங்கள் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிப்பேன் என்ற தைரியம் இருந்தால்தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே ஓடுகிறீர்கள் என்ற இரண்டாவது குறிப்பிலே நாம் காணப்படுகிறோம். On the first place, you need to maintain unity and oneness. On the second place, you should not be bothered about the tribulation and about the suffering that you go through. You should not count them. That's what matters. And then you shall run and you shall obtain. எனவேதான் இந்த அப்போஸ்தலர் 20, 23, 24 வசனங்கள் பவுல் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே தான் ஓடுகிறான் என்பதை அவர் நமக்கு ஒரு போதனையாக சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார். As he mentioned in Corinthians, so run that you may obtain. In verse 23, 24 of Acts chapter 20, no matter even if they be bonds or affliction, yet he says that I don't count them dear unto me, my life even, but I run that I may finish and obtain. தங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு உடனடியாக ஜெபித்து அதை சரிப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறவர்கள் நிச்சயம் இல்லாத இடத்திலே அவர்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். People who face problems and trials, when they get into immediate prayer and want to get rid of that, such are those who are uncertain in their race, in their track. பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த கட்டுகள் உபத்திரவங்கள் பிரச்சனைகள் குறித்து அவர் கவலைப்படவில்லை, அதற்காக ஜெபம் எடுக்கவில்லை, அவருக்கு ஒரு தைரியத்தோடு நிச்சயத்தோடு அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். Paul in his bonds and his afflictions, he did not sit and pray that he should be ridden from all these things, but he kept on moving with joy that he might finish the course for which Christ had took hold of him. That was his race that he had pursued in his life. நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அது அதி சீக்கிரத்தில் லேசாக நீங்கி போடக்கூடிய இடத்தில் தான் நாம் இருக்க வேண்டும். Every affliction, trouble, trial we face is but for a moment, is light and which will pass away, has to be our thoughts. எனவேதான் உபத்திரவங்கள் நம்மை விட்டு நீங்கி போகும் என்ற இடத்தில் தான் நாம் அதை தைரியத்தோடு அதை பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்திலே நாம் ஓடுகிறோம். And we run the race with this assurance and confidence that bonds and afflictions that surround us will cease, will become non-existent. That's how we run and we focus our lives. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடக்கூடியவர்கள் அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8, 9 நாங்கள் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம், கீழே தள்ளினால் மடிந்து போக மாட்டோம், எங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் எங்களை விட்டு ஓடிவிடும், நாங்கள் அவர்களை மேற்கொள்வோம் என்ற இடத்துல அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே ஓடுகிறார்கள். And the few people who run that they will obtain do also confess like this in 2 Corinthians chapter 4 verse 8, we are troubled on every side yet not distressed, we are perplexed but not in despair. எனவே அந்த வல்லமை, அந்த மகத்துவம் உள்ள வல்லமை இந்த மண்பாட்டத்திலே அவர்களுக்கு இருக்கிறதுனால எதுவும் அவங்களை மேற்கொள்ள முடியாது, எல்லாம் எங்களை விட்டு ஓடி போகும் என்ற தைரியம் அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு இருக்கிறது. It's because they have the treasure in this earthen vessel, that the excellency of the power may be of God, and therefore they don't fear, they don't tremble, they know this will cease, this will be non-existent in one particular point of time. உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு அதற்காக ஜெபித்து அதை நீங்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் நிச்சயம் இல்லாத இடத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். But in your anxiety, in your trouble, in your bonds, if you go sit and be bothered and keep praying for that without pursuing the course which Christ has called you, and then you are uncertain in your race and in your track. ஒரு ஜெபங்களும் ஒரு கூட்டங்களும் விடமாட்டார்கள், எப்பவும் வாஞ்சியோடு இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய பிரச்சனைகள் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய இடத்திலே அவருடைய வாழ்க்கை இல்லை என்பதையும் நான் கற்றுக்கொள்ளலாம். There are people who keep going and pursuing every meeting but still live in problem, and they don't fit into this kind of patterns. ஏனென்றால் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அதை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஜெபத்துக்கு தான் போகிறார்கள் ஒழிய ஒன்றை குறித்து கவலைப்படவில்லை, அது இருக்கட்டும், அது எங்களை ஒன்று செய்ய முடியாது, அது எங்களை விட்டு ஓடிவிடும் என்ற இடத்தில் உள்ள தைரியம் தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே ஓடக்கூடிய கூட்டத்தாராக இருக்கிறார். Few that run that they obtain are those who have this assurance and confidence that bonds and afflictions and trials, persecutions, all these things will cease. They will not last long. Is the assurance and confidence in Christ. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதற்காக பவுல் ஒரு நாள் ஜெபிக்கவில்லை, அதை பற்றி கவலைப்படவில்லை, அதை சட்டப் பண்ணவில்லை என்ற இடத்தில் தான் ஓட்டத்திலே அவருக்கு சந்தோஷமும் தைரியமும் இருக்கிறது. In Pauline experience, as we search the scriptures, he was not sitting and praying for the problems to be resolved, but he kept on moving, kept on going ahead for the purpose, for the mission, what God has called him
in the midst of his bonds and afflictions and trials is what we need to imitate him and complete with the running so that we may obtain. அவர் அநேக தடவை கட்டுகளோடும் உபத்திரவங்களோடும் தான் நிருபங்களை தைரியமாக எழுதியிருக்கிறார் ஒழிய அவர் எதை குறித்து கவலைப்பட்டார் என்று அவருடைய வாழ்க்கையில யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சந்தோஷமும் தைரியமும் அவருக்கு இருந்ததை நாம் காணலாம். Many of his epistles was written while he was in jail, while he was in deep anguish and anxiety, but he never bothered about all those chains or his plays or his trouble, but he kept on meditating and writing and propagating the gospel for which he was called for. அவருடைய கண்களிலே ஒரு பிரச்சனை இருந்தது. அது சாத்தானுடைய முள்கள் அவரை குத்திக் கொண்டு இருந்தது. அதற்காகத்தான் அவர் மற்ற இடங்களுக்கு போகணுமே என்பதற்காக ஜெபிச்சிருக்கிறாரு. தேவன் சொல்லிட்டா இதுக்காக நீ ஜெபிக்காத, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன இடத்துல அதற்காக கூட அவர் ஜெபிக்கவில்லை என்பதை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் காணலாம். And from 2 Corinthians chapter 12 we can know about his physical ailment. He had an eye problem. He had prayed. God said, "My grace is sufficient for thee. In thy weakness, my power shall be made manifest." And then he stopped and he went on. That's how he lived his Christian life. அவர் கண்களில் இருந்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே அவர் ஜெபிக்கும் போது கண்களில் இருந்து கீழே சில பிரச்சனைகள் விழுந்ததாக அவர் பார்வையிட வேண்டும் என்று அனனியா மூலமாக சொல்லப்பட்டதை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இடத்திலே அவர் கண்களில் இருந்து சில பிரச்சனைகள் கீழே விழுந்ததாக எழுதப்பட்டிருக்கு. Acts chapter 9, at the time of his conversion, we know when Ananias prayed for him, there was a scale-like thing which fell out of his eye, and therefore we understand he had some eye problem off and on, and that's how he prayed. But the Lord said, "My grace is sufficient, and my strength will be made perfect." And then he left. கலாத்தியருக்கு போகும்போது உங்க கண்களை கூட பிடிங்க எனக்கு தர வேண்டும் என்ற இடத்துல என் கண் பிரச்சனை இருந்துச்சு என்று இப்போது நான் நல்ல முறையிலே சுகமாகி வரும்போது நீங்கள் ஆவில ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தில் முடிக்கிறீர்களே என்று அவர்களை புத்தி இல்லாத கலாத்தியர் என்று கடிந்து கொண்டதாக நாம் காணலாம். Even when he wrote to the Galatians, he said, "You would have plucked your eyes and given it to me. Such was your love towards me. But you have started in the spirit, ending in flesh." Was his rebuke unto them when he related himself with their help. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் அதுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இருக்கட்டும். நீங்கள் ஜெபிச்சு நிச்சயமில்லாத ஓடக்கூடிய கூட்டத்தில் இருங்க. இல்லைன்னா உங்களை விட்டு அது சீக்கிரத்தில் நீங்கும். லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனத்திலே எழுதப்பட்டது. You may be in bonds, in afflictions, in troubles. Don't be bothering them, sitting and praying so that it will be out of you. But no, this is a light affliction. 2 Corinthians 4:17 says it's for a moment. This is for a purpose to teach you values. This will pass away. And if you keep praying for that, you are people in many who run without uncertainty. And don't end up in that is what we try to teach this morning. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் எந்த பிரச்சனைக்கும் ஜெபிக்க வேண்டாம். தயவு செய்து கட்டுகள் உபத்திரங்கள் பிரச்சனை வைத்திருக்கிறது. இதை குறித்து நான் தட்டம் பண்ணல, என் உயிரை அருமையாக கண்டவில்லை, நான் சந்தோஷத்தோடு தைரியத்தோடு ஓட்டத்தை முடிப்பேன் என்பதுதான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஓட்டத்திலே காணக்கூடிய சாட்சி. So run, you may obtain. That was his declaration. If you want to be in that line, then don't be sitting and praying for the bonds and for the chains and with afflictions, but keep pursuing for what you're called. This is a light affliction which will cease. It's for a moment, it will pass. Such should be your attitude, and with the assurance that you will obtain. எனவே பந்தயசாலையில் அநேகர் ஓடினாலும் சிலர் தான் இந்த ஒருமைப்பாட்டுக்குள்ளும் எதை குறித்து கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய இடத்திலே சிலர் தான் பவலை போல இருப்பார்கள் என்ற இடத்திலே எதற்கும் நாம் ஜெபிக்காதபடி எல்லாம் நம்மளை விட்டு ஓடி போகும் என்ற இடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் ஓட வேண்டும். Therefore in the race many run, but there are few who run that they will obtain, like Apostle Paul, who don't care about the bonds or the afflictions or the chains or whatever which is surrounding them, which they are going to take it as a light affliction, but for a moment, and they will obtain it for sure. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் முழுவதையும் ஒவ்வொரு நாளும் நாம் அதை படித்து அனுதின நடைமுறை வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கக்கூடிய இடத்தில் இருந்தால்தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே ஓடுகிறோம் என்ற இடத்திலே நாம் இருக்க முடியும். 2 Corinthians chapter 4, the rule principle written there is very important, which every believer must read, meditate, follow every day, or else the declaration of Paul that so run that you may obtain will become a distant dream in your life. உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும், நாங்கள் நெருக்கப்பட்டால் ஒடுங்கி போவதில்லை, கீழே தள்ளினால் மடிந்து போவதில்லை, எங்களுடைய சரீரத்திலே அவருடைய ஜீவனும்
அவருடைய மாம்சத்தில் அவருடைய ஜீவனும். நாங்கள் அவருடைய மரணத்தை சுமந்து திரிகிறோம், அவருடைய மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். சீக்கிரத்தில் உபத்திரங்களை விட்டு ஓடி போகும் என்ற சவால் நமக்கு இருக்க வேண்டும். Persecuted but not forsaken, cast down but not destroyed, always bearing about in the body the dying of Lord Jesus Christ, that the life also of Jesus might be made manifest in our body. These light afflictions, which are but for a moment, worketh for us far exceeding eternal weight of glories of assurance in Him. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடக்கூடியவர்கள் உபத்திரங்கள் நீங்கி போய்விடும். அதற்காக நீங்கள் ஜெபித்திருந்தால் நீங்கள் நிச்சயமில்லாத ஓட்டத்தில் ஓடுவீர்கள். உங்களுக்கு நீங்காத ஒரு உபத்திரவம் மத்தேயு 24:21 கண்டிப்பாக இருக்கிறது. So run that ye may obtain, without bothering all these things, considering them to be light affliction, but just for a moment to work eternal weight of glory. If you fail, sit and pray, then you will have a great persecution in Matthew 24:21 in the tribulation to come. நீங்கள் நிச்சயமில்லாத ஓட்டத்திலே உங்களுடைய வரக்கூடிய பிரச்சனைக்கு ஜெபித்துக் கொண்டே இருந்தால் மத்தேயு 24:21 உங்களுக்கு நீங்காத ஒரு உபத்திரவம் இருக்கிறது. அந்த உபத்திரம் உங்களை கொல்லதான் செய்யும் ஒழிய அங்கு நீங்கள் ஜெபம் பண்ணி உபத்திரத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. If you run uncertainly, keep praying for the tribulation without knowing what it is allowed for your life, and then you will end up in Matthew 24:21 in the tribulation, which will be soon wrath in the entire world, where you will be part of it. உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது நீங்க வேண்டும் என்று ஜெபம் வேண்டாம். அது இருக்கட்டும், உங்களை விட்டு நீங்கி போய்விடும். நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே ஓடுகிறீர்கள், உங்களுக்கு தைரியமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். Every problem, every trial, every bond, every chain, let it be. This is light God has allowed. That will cease, but you rejoice and keep pursuing. Run that you may obtain. And that is what you are called for in the grace of God. நிச்சயமில்லாத ஓடக்கூடியவர்கள் அவங்களுக்கு தங்களுடைய வருகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் அது நீங்க வேண்டும் என்று ஜெபிச்சு அவங்க ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிச்சயம் இல்லை. ஆனா அவங்க கைவிடப்பட்டு மகாபுத்திரத்துக்குள்ளே கண்டிப்பாக அவர்கள் மரிக்கத்தான் வேண்டும், இரத்த சாட்சியாக மரிக்கத்தான் வேண்டும் என்ற நிலைதான் அவருடைய முடிவாக இருக்கிறது. The end of such people will be in the tribulation. They have to die, prove under the persecution of Antichrist as martyrs. Only then their faith will be acknowledged or merited. எனவேதான் அநேகர் நிச்சயமில்லாதவர்கள் ஓடி கர்த்தருடைய கைவிடப்பட்ட இரத்த சாட்சியாக மரிக்கக்கூடிய இடத்தில் தான் அநேக நிச்சயமில்லாதவர்கள் ஓடி போகிறார்கள். ஆனால் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே ஓடக்கூடிய சிலர் ஒருமைப்பாட்டுக்குள்ளும் தங்களுடைய வாழ்க்கையில் வர அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஜெபிக்காதபடி தங்களை விட்டு ஓடிவிடும் என்ற இடத்துல சந்தோஷத்தோடு தைரியத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். There are many who keep praying and wasting and whiling out, but such as who have the assurance to run and win, they follow and pursue, keeping all these things in mind about the glory and the kingdom for which they called for. எபிரேயர் 10:22 22 32 35 முடிய மிகுந்த பலனுக்கேற்ற தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். To the Hebrews in chapter 10 verse 32 on, he said that cast not away the confidence which will bring great recompense of reward in your life. நீங்கள் பிரகாசிக்கப்பட்ட நாளை நினைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு மிகுந்த உபத்திரமும் தொடர்ச்சியாக வேடிக்கையாக எண்ணப்பட்டீர்கள். உங்களுடைய நிலங்களை நீங்கள் சந்தோஷத்தோடு நீங்கள் விட்டு கொடுத்தீர்கள். இதெல்லாம் மிகுந்த பலனுக்கேற்ற தைரியம். அதுதான் நீங்கள் நிச்சயத்தோடு ஓடக்கூடிய இடத்தில் உள்ள தகுதியாக இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். Call to remembrance the former days in which after you were eliminated you endured a great fight of affliction. Partly you were made a gaining stock and you lost your possessions, you lost your treasures, but yet you had great confidence. Therefore he says, cast not away therefore your confidence, which has great recompense of reward. இன்றைக்கு அநேகர் நிச்சயம் இல்லாத இடத்தில் தான் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா நிச்சயத்தோடு கூட இந்த எபிரேயர் 10 32 35 முடிய நாம் மிகுந்த பலனுக்கேற்ற தைரியம் என்றதோடு ஓடி அந்த நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். It's so sad to see many Christians run a race uncertainly in vain. But Hebrew chapter 10 verse 32 till the last reminds us, tells us to bring to our memory about the great fight of affliction, which has great recompense of reward. இந்த காலையிலே 1 கொரிந்தியர் 9:26 படி நிச்சயம் இல்லாத கூட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா, அல்ல 1 கொரிந்தியர் 9:24 படி பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே சிலர் என்ற ஒருமைப்பாட்டுக்குள்ளே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். Therefore 1 Corinthians chapter 9 verse 24 and 26 is before every one of us. In which verse are we in? Are we in verse 24?
So run to obtain, or in 26, run uncertainly. இந்த தெசலோனிக்கே சபை 1 தெசலோனிக்கேயர் 1 5-6 வசனத்திலே மிகுந்த உபத்திரவங்களோடு அங்கு பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு கூட வசனத்தை ஏற்றுக்கொண்ட இடத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே ஓடுகிறார்கள். First Thessalonians chapter 1 verse 5, the Thessalonian church, when they were converted, when they turned to the Lord, they turned in much tribulation from the idols, but they had certainty, writes Apostle Paul. இன்னைக்கு உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல வேலை, நல்ல வீடு, எல்லாமே இருக்கு. இப்படிதான் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். ஆனா தெசலோனிக்கே சபை இல்ல, மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் மகிழ்ச்சியோடு வசனத்தை ஏற்றுக்கொண்ட இடத்திலே இருந்தார்கள். But we have advantage. Today we accept Christ, the gospel, the good news without any problem. We don't face much problem. But 1 Thessalonians chapter 1 verse 6 states that they became followers of the Lord, and them, having received the word in much affliction, in joy of the Holy Ghost. அவர்களிடத்திலே எங்களுடைய வசனம் அது வல்லமையோடு வந்தது என்று பவுல், நிச்சயத்தோடு வல்லமையோடு வந்தது என்று பவுல் எழுதுகிறார். And Paul wrote to them, to the Thessalonians, that our word came in power and in assurance. சாதாரணமான வார்த்தை வரவில்லை. அந்த வார்த்தை முழு நிச்சயத்தோடு வல்லமையோடு வந்த இடத்திலே அவர்களும் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்திலே அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அவருடைய தகுதி இருந்தது. Verse 5, Paul said, for our gospel came not unto you in word only, but also in the power and the Holy Ghost. When they received it, they became followers of us and the Lord, having received the word in much affliction. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17-11 பெரேயா சபையார் எப்படி இருந்தாங்கன்னா அவங்க மனோவாஞ்சியாக இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓ இப்படியா இருக்கு உபதேசம், இதுவரைக்கும் நாங்க கேள்விப்படவே இல்லையே என்று ஆராய்ச்சி பண்ணி நற்குணசாலிகளாக இருந்தார்களுடைய பெரேயா சபைக்கும் தெசலோனிக்கே சபைக்கும் ஏற்ற வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். And when we go to Acts of the Apostles 17:11, we find another group of people, the Bereans. They received the word with joy, and had fair mind. They were more fair mind than the Thessalonians. In that they received the word and searched it daily to know so what Paul had thought to be in the word as well. தெசலோனிக்கேயரை விட நற்குணசாலிகள் என்பது இருக்கட்டும், ஆனால் மனோவாஞ்சியாக ஆச்சரியப்பட்டு பரவசமடைந்து அவங்க ஆராய்ந்து பார்த்து நற்குணசாலிகள் இருந்தார்கள் என்பது உண்மையாக இருக்கிறது. But verse 11, they were noble than the Thessalonians. In that they received the word with the readiness of mind, searched the scriptures every day. பரவசம் இதிலே ஓ இப்படிலாம் இருக்கா என்ற மனோவாஞ்சை அவங்களுக்குள்ளே நற்குணம் கிடைத்திருக்கிறது என்பது உண்மை, அதை நாம் மறுக்க முடியாது. They had excitement in the word. They had a kind of joy and gladness, which is why they were called noble than the Thessalonians, and that they received with readiness. ஆனால் தெசலோனிக்கேயர் எப்படி இருந்தார்கள்? மிகுந்த உபத்திரவத்தோடும் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே இருந்தார்கள். But when we compare the Thessalonians with the Bereans, how were they? The word came with the power of the Holy Ghost. They received it in much affliction with the joy of the Holy Spirit. எனவே தெசலோனிக்கேயர் பெரேயா சபையாரும் இந்த ஓட்டப்பந்தயத்தில் எப்படி ஓடுகிறார்கள் என்பதை நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். இதை நான் குறித்து ஒன்று சொல்ல இல்லை. So I want you to infer the Thessalonians race and the Berean race in the track, how they pursue the race of this life. You must infer it and practice it. மனோவாஞ்சை, பரவசம், அதிலே ஒரு நற்குணம் இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனா தெசலோனிக்கேயர் உபத்திரவங்கள், துன்பங்கள் மத்தியிலே அவர்கள் பரிசுத்தாவின் சந்தோஷத்தினாலே வசனத்தை ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே ஓடுகிறதை நாம் காணலாம். They had readiness of mind. They had excitement in searching the scriptures, but they were no noble than the Thessalonians. In that they searched and they were conformed in it. இது அனைவரையும் அடிக்கக்கூடிய போதனை தான், அனைவரையும் வேதனைப்படுத்தக்கூடிய போதனை தான், அனைவருக்கும் அதிகரித்து கொண்டு வரக்கூடிய போதனை தான். ஆனால் இதுதான் உண்மை, இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். And this sometimes will break you, will dishearten you, will weaken you, but this is what is needed, recommended by the Lord in the gospel, and you need to commit with greater reception to this gospel. எஸ்தரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்துல அவன் யூத குலமானால் அவனுக்கு முன்பாக நீ தாழ்ந்து போவது நிச்சயம், அவனை மேற்கொள்ள முடியாது என்று அந்த எதிரியுடைய மனைவி சொல்லுகிறதை நாம் படிக்கலாம்.
In Esther's book, chapter 6, the enemy's wife said unto him, if he be a Jew, then it is sure that you have to be bowed before him. ஆமான் மனைவி என்ன சொல்கிறார்? அவன் யூத குலமானால் அவனை நீ மேற்கொள்ள முடியாது, அவருக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். ஒரு நிச்சயத்தோடு நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய இடத்திலே இந்த யூத குலமாக இருக்க வேண்டும் என்பது நிழலாட்டம். And she had very clearly said, if he be a Jew, then you have to bow before him and you have to fall before him. Thou shalt not prevail against him, and thou shalt surely before him, is what she said about the people of God. நாம் யூத குலமானால் நம்மை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது, நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவோம். அங்கு எதிரிகள் நமக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். நிச்சயமில்லாத ஒரு ஓடை, ஒரு நிச்சயத்தோடு நான் யூத குலமாக நான் எல்லாவற்றையும் மேற்கொள்வேன், எனக்கு எல்லாரும் தாழ்ந்து போவார்கள் என்ற நிச்சயத்தை எதிரிகள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். If you be of the seed of the Jews, before whom thou hast begin to fall, thou shalt not prevail against him, that shall surely fall before him. Everyone will fall before you if you have this assurance in the race that you pursue it in joy and in much affliction. இந்த எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே எஸ்தர் யூத குலம் என்று சொல்லாத அளவிலே மொர்தெகாய் அவளுக்கு கற்பித்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the book of Esther, chapter 2, verse 10, Mordecai had clearly instructed and charged Esther not to reveal her identity or her kindred. தங்கள் ரகசியங்களை எப்படி காத்துக் கொள்கிறார்கள் என்பதை யூத குலத்தின் மேன்மை என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். So again, one more merit or one more virtue of the Jewish people is that they keep their identity very secure. அவர்கள் பல நாடுகளிலே அவர்கள் பறந்து போய் கொண்டு வருகிறார்களே, யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லையே, அதுதான் அவர்களுடைய ரகசியம். And in military strategy, they are well experts. It's because of their secret keeping ability. Their preserving ability is more rampant in them. 127 நாடுகளிலிருந்து பல ஜாதிகள் அங்கு கன்னிமாடத்து கொண்டு வந்தாலும் எஸ்தர் தான் யூத குலம் என்று சொல்லாதபடி தன்னை மறைத்து ஒழித்து காக்கக்கூடிய இடத்துல அவளுக்கு இருந்தார். Out of 127 provinces, far and wide, virgins were brought to the palace place, but Esther, she did not reveal her identity, her people, or her kindred. எனவே யூதர்கள் மறைவு ஒளிவு என்ற இடத்திலே அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. And therefore Jewish people have a clear, hidden, mysterious element preserved in them. இயேசு பிறக்கும் போது எகிப்திலே ஒளித்து அவர் பிறக்கப்பட்டு அவர் காக்கப்பட்டார். அவர் ஊழிய நாட்களில அங்கங்கு மறைந்து அவர் ஊழியம் செய்தார். இந்த ஒளித்திருக்கிற வாழ்க்கையும் மறைந்திருக்கிற வாழ்க்கையும் இயேசுடைய வாழ்க்கையிலே நாம் காணப்படுவது போல யூதர்களுக்கு ஒளிவு மறைவு இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். Even Christ, he was hidden, he was in secret. In his birth, he was hidden. In later places, he went to secret places. So the Jewishness has these two elements of hiddenness and secretiveness, which they keep and build in them for prosperity. அவர் யூத குலமானால் ஏன் மேற்கொள்ள முடியாது, தாழ்ந்து போவது நிச்சயம் என்ற உறுதியை அங்கு நாம் காண முடியும். So to him, if be of the seed of the Jew, thou shalt not prevail against him, surely fall before. தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8 தங்கள் ராஜாவின் போஜனத்தினால் பானத்தினால் தீட்டுப்படுத்த மாட்டோம் என்ற தீர்மானத்துல அதிகாரிகள்கிட்ட அவங்க சொல்லி அவங்க தங்களுடைய வாழ்க்கையை காத்து கொண்டார்கள். Chapter 1 verse 8 of the book of Daniel, in terms of food and eating, they had inquired the chamberlain and requested him not to disturb their personal food patterns. தங்கள் யூத குலம் என்ற சொல்லாத அளவிலும் அவர்கள் தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். இங்கு ராஜாவின் போஜனத்தினால் பானத்தால் தீட்டுப்படுத்த முடியாது என்ற இடத்திலும் அவர்கள் அங்கு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு தங்களுடைய இருதயத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றிக் கொள்கிறதை நாம் காணலாம். And they preserved their identity in secret, hidden ways. As well in the book of Daniel, they were able to keep their resolution. They did not defile themselves with every food, but lived in the rule, in the kosher law, and kept the law of God. ஏன் ராஜாவின் போஜனத்தால் பாரத்தால் தீட்டுப்படுத்தப்படாத காரணம் என்ன? தானியேல் 6:10 படி எருசலேமுக்கு நேராக அவர்கள் போக வேண்டும் என்ற வாஞ்சையின் காரணமாக தான் ராஜாவின் போஜனம் ராஜாவின் பானம் வேண்டாம் என்ற உறுதி அவருக்குள்ளே இருந்தது. The king's food or the king's drink they rejected because they minded Jerusalem. They had their fixed their attention on Jerusalem and wanted to return to Jerusalem and be part of Jerusalem forever. யூத குலமானால் அவர்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வார்கள். அவருக்கு முன்பாக எல்லாரும் தாழ்ந்து போவது நிச்சயம் என்ற இடத்திலே நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன்,
பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே நான் ஓடுவேன் என்று பவுல் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வருகிறார். If ye be of the seed of Jude, you shall not prevail, you shall fall before him. Which means, so run that he may obtain. Paul ran that he might obtain, in spite of many tribulations and chains and bondages. இந்த காலையிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோமா அல்லது நிச்சயமில்லாத இடத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்று இந்த காலையிலே நாம் பரிசோதிப்போம். So we have to personally examine our lives, every one of us, every believers, whether we are in 24 or 26. So run to obtain or so run uncertainly. அவன் யூத குலமானால் அவனை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது, அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்ற இடத்துல நிச்சயத்தோட ஓட்டப்பந்தயம் இருக்கிறது. If you be of Jew, then you shall not prevail, you shall fall before him, which means you shall run, you shall obtain. ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நிச்சயமாகவே உன் மனைவியாக சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்ற ஒரு நிச்சயத்தை தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். 17:19 God gave promise, assured promise to Abraham, your wife Sarah shall have a son. இங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற நிச்சயத்தை அங்கு பவுல் கொண்டு வருகிறார். And Paul also brings again to the epistle of the Hebrews, stating that I will bless thee and I will multiply thee as I have promised to thee. எனவே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஓட்டத்திலே நிச்சயம் இல்லை என்ற இடத்திலே ஓடாதபடி ஒரு நிச்சயம் என்ற வாக்கு நமக்கு இருக்கிறதுனால நிச்சயத்தோடு நாம் ஓட வேண்டும். And therefore we have a promise which is assured, which is certain, and therefore run the race that you may obtain, and not uncertainly is what we need to keep in your mind forever. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல சுவாசத்தை துவக்குகிறார், சுவாசத்தை முடிக்க வேண்டும் என்றால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின்படி விசுவாசம் என்பது நம்பப்படக்கூடியவளின் உறுதியும் காணப்படாதவளின் நிச்சயமாக இருக்கிறது. And if you want to run looking unto Jesus, not on the finish of the race, then Hebrew 11 must be there. Faith is what we believe, which unseen things and which had not comprehended. நம்முடைய விசுவாசத்தை துவக்குற விசுவாசத்தை முடிக்கக்கூடிய இடத்துல எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே சுவாசம் என்பது நம்பப்படக்கூடியவளின் உறுதியும் காணப்படாதவளின் நிச்சயம் என்ற இடத்திலே அது விசுவாசத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். And we have to frame our faith and keep it in line of Hebrews chapter 11 verse 2. Faith is on the things which has not seen, assurance of things which has not been seen. நம்முடைய விசுவாசத்தை அவர் துவக்குவார், விசுவாசத்தை அவர் முடிப்பார். And he will begin the faith, he himself will end the faith. நமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்த அந்த விபரீதங்களை நாம் கவனித்து பார்க்கக்கூடிய இடத்திலே நாம் பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Looking unto Jesus, the author and the finisher of the faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and he ran and he completed his race. இந்த காலையிலே சிலர் என்ற கூட்டத்திலே ஒருவனே என்ற இடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே ஓடுங்கள். And this morning let us be in the place of the few. So run that you may obtain. Let us be in that track. நாம் நிச்சயம் இல்லாத இடத்திலே நாம் ஓட வேண்டாம். Do not be in the track of uncertainty. பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே சிலர் என்ற இடத்திலே ஒருவனே என்ற ஒருமைப்பாட்டுக்குள்ளே நாம் ஓடுவோம். And let's be in the few, in the one accord, oneness, one mind, and finish it. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் முடிய உள்ள ஒருமைப்பாட்டு உபதேசத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். Let's all understand and commit to Ephesians chapter 2 from verse 13 to 22 of unity in our lives. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சமாதான கட்டுகளே ஒருமைப்பாட்டை காத்துக்கொண்டு அங்கு பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தக்கூடிய இடத்திலே நாம் இணைக்கப்படுவோம். Let's be united, endeavoring to keep the bond, the unity of the Spirit in the bond of peace, that you might be again made one with the saints. எபேசியர் 3ஆம் அதிகார கடைசி பகுதியிலே சகல பரிசுத்தவான்களோடு அன்பின் ஆழம் நீளம் அகலம் உயரம் என்ற அந்த அன்பின் என்ற இடத்திலே நாம் இணைவோம். According to Ephesians 3 last verses, in the depth and the breadth and the height of love, comprehending with surpasseth all understanding. ஒரு அவயம் பாடுபட்டால் மற்றவை பாடுபடும் என்ற இடத்திலே நாம் இணைக்கப்படுவோம். When one member suffers, all members suffer. Let us be united in that as well. பிதாவுக்கும் குமாரனுக்குள்ள ரகசியம் என்ற இடத்திலே நாம் இடிக்கப்படக்கூடிய இடத்திலும் நொறுக்கப்படக்கூடிய இடத்திலும் நாம் ஒன்றாக்கப்படுவோம். Let's be made one in the mystery of God, God of the Father and of the Christ in one accord. சிலர் என்ற இடத்திலே ஒருவனே என்ற ஒருமைப்பாட்டுக்கு இந்த காலையிலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். To the few, to the one, and to the unity, let us all commit our lives for. அது மாத்திரமல்ல, கட்டுகள் உபத்திரவங்கள் எனக்கு வைக்கப்பட்டாலும் அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. என் ஜீவனை அருமையாக எண்ணி எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது, மகிழ்ச்சியோடைய நான் ஓட்டத்தை முடிப்பேன்
என்ற இடத்திலே பவுல் வாழ்க்கை இருக்கிறது. And Paulian life was in focus for the mission for which he was called. He pursued with joy in spite of chains and afflictions that were surrounding him. நெருக்கப்பட்டால் ஒடுங்கி போக மாட்டோம், இல்லை தள்ளினால் மடிந்து போக மாட்டோம். இந்த சரீரத்திலே அவருடைய ஜீவனும் அவருடைய மாம்சத்திலே ஜீவன் விளங்கும்படியாக மரணத்தை சுமந்து திரிகிறோம், மரணத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Persecuted but not forsaken, cast down but not destroyed, always bearing about in the body the dying of Jesus Christ, so that the life of Christ might also be manifest in our body. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஜபிக்கவே மாட்டோம், அவர்கள் அனைத்தும் எங்களை விட்டு நீங்கி ஓடிவிடும் மிகுந்த பலனை கேட்ட தைரியத்தை. And we will never be bothered about the trials and tribulations which surround us and sit and be bothered in prayer. But we know these more exceeding eternal weight of glory in our life. எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து ஜபிக்க வேண்டும் என்ற ஜபத்தில ராஜாவின் போஜனத்தினால் பானத்தினால் தீட்டுப்படாத பிரதிஷ்டையிலே அந்த ஜபம் முழக்கத்தோடு அவர்களுக்கு இருந்தது. And they had such a glorious prayer towards Jerusalem that they should reach it in spite of the king's command that they should not worship or be as they were. லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தின்படி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க தகுதி உடையக்கூடிய அளவில் எப்போதும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருந்து நாம் ஜெபிப்போம். Luke chapter 21 verse 36, let us be found worthy before him, that we may be found worthy before him. Let's always watch and pray. புத்திரங்கள் நம்மை விட்டு நீங்கி போகட்டும், புத்திரங்கள் நீங்கி போக வேண்டும் என்ற இடத்திலே நாம் இருந்தால் மிகுந்த உபத்திரவம் நம்மை ஒரு நாள் இரத்த சாட்சியின் கூட்டத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகும். If you want persecutions and afflictions to be removed from you, then remember Matthew 24:21 will be a part. One day you will be out of the great tribulation and go through that persecution. நிச்சயமில்லாத ஓட்டத்திலே ஓடக்கூடியவர்கள் கைவிடப்பட்ட இரத்த சாட்சியாக மரிக்கக்கூடிய இடத்திலே அவங்களுக்கு ஒரு மிகுந்த உபத்திரவம் இருக்கிறது. The people who run uncertainly, they will be forsaken. They will get into the tribulation, be part of the Antichrist persecution. They have much greater affliction to endure and die and prove their faith. பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே ஓடக்கூடியவர்கள் நெருக்கப்பட்டால் ஒடுங்கி போக மாட்டோம், தள்ளினால் மடிந்து போக மாட்டோம், உபத்திரமும் அவங்களை விட்டு ஓடி நீங்கி போய்விடும் என்ற இடத்திலே அவர்கள் ஓடுகிறார்கள். So run that he may obtain, are people who say persecuted but not forsaken, cast down but not destroyed, such as their cry. அவன் யூத குலமானால் அவனுக்கு முன்பாக நீ தாழ்ந்து போனீர், அவனை ஒருபோது மேற்கொள்ள முடியாது, அவனுக்கு முன்பாக நீ தாழ்ந்து போவது நிச்சயம் என்ற எதிரி நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். If he be of the seed of Jew, then you will not prevail, you will fall before him, was the enemy's judgment against God's children. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்ற நிச்சயமான வாக்குத்தத்தம் நம் ஒவ்வொருவருக்குரியதாக இருக்கிறது. Every one of us have the assured promise that verily, surely I will bless thee. இந்த காலையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் ஓடுவோம். So run that he might obtain. நிச்சயமில்லாத இடத்திலே நாம் ஓட வேண்டாம். Do not run the race in uncertainty. ஒருமை பாட்டுக்குள்ளே சமாதான கட்டை பார்த்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருப்போம். Endeavoring to keep the unity of the spirit in the bond of peace. அப்போஸ்தலர்களோடு இணைவோம். Let's be united with the apostles. விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் இணைக்கப்படுவோம். Let believers one with another live in harmony. ஆலயமும் அரமனையும் இசைவால் இணைக்கப்பட்டு ஆவியினாலே கூட்டி கட்டப்படுவோம். The temple and the house habitation, let's be made one into a glorious habitation. எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது, எல்லாம் உங்களை கண்டு பயப்படும், நீங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்த. Do not care about anything. Everything will tremble before you by the grace of God and you will prevail. மிகுந்த பலனை கேட்ட தைரியத்தை விட்டு விடாது. Do not cast away the great confidence which has great recompense of reward. யூத குலம் என்ற இடத்திலே நாம் அனைத்தையும் மேற்கொள்வோம், நம்மை ஒருவர் மேற்கொள்ள முடியாது, நமக்கு எல்லாரும் தாழ்த்தப்படுவார்கள் என்ற நிச்சயத்தை இந்த காலையிலே ஒப்புக் கொடுப்போம். Be the seed of a Jew, where no one will prevail you. You will win. People will fall before you. Let that be your promise. விசுவாசத்தை தோக்கிறவர் சுவாசத்தை முடித்து அந்த பந்தயப்புள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே நமக்கு உதவி செய்வார். Jesus is the author of our faith. He himself will finish the faith and he will help us to run the race with great glory.
விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறவரும் அல்ல, இறங்குகிற தேவனாயாம் என்ற இரக்கம் நமக்கு வேண்டும். Not of him who wills, nor of him who runs, but of God who shows his mercy. May that mercy come upon our lives. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Blessed are the merciful, they shall receive mercy. இந்த காலையிலே அவருடைய இரக்கத்தின் கிருபையும் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்வோம். Let's all thrive and move for his mercy and for his grace. பந்தை பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே நாம் ஒரு நிச்சயத்தோடும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இந்த காலையிலே நாம் ஓடுவோம். So run that you may obtain, and let us have the assurance of the few and of the one and of the one unity. அவருடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. His promises are yes sir, yes and amen, and it's assured and steadfast. Let's commit our lives for that. நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாள் காலை வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லி சென்று நாட்களே அப்படி நாங்கள் ஆண்டவரே ஒரே ஆவியிலும் ஒரே மனதிலும் ஒருமைப்பாட்டிலே நாங்கள் ஆராதிக்க கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காய் நன்றி. இந்த காலையிலே கத்தாவே இந்த மேலான இந்த அழுத்தத்தை, இந்த கத்தாவே ஓட்டத்தின் மேன்மையான சத்தியத்தை எங்களுக்கு நீ வெளிப்படுத்தி கொடுத்ததற்காய் நன்றி. பந்தயத்தில் அநேகர் ஓடுகிறார்கள், ஆனால் ஒருவனே பந்தயத்தை வெற்றி பெறுகிறான். அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஓடுங்கள் என்று எங்களுக்கு 24ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியரிலே நீ எங்களை நிறுத்தினதுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்கள் ஓட்டத்திலே கத்தாவே அப்படிப்பட்ட உறுதியோடு, நிச்சயத்தோடு, நம்பிக்கையோடு, தெளிவோடு இந்த ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்கிற இடத்துல எபேசியர் 2லும் எபேசியர் 4லும் 3லும் சொல்லப்பட்ட அந்த அப்போஸ்தல ஒருமைப்பாட்டின் உபதேசத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தூரத்திலே இருந்த நாங்கள் எப்படி சமீபமாய் கொண்டு வரப்பட்டு அந்த பிரிவினையின் சுவரை உடைத்து இருதரத்தையும் ஒன்றாக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய இடத்திலே திருஸ்விகாரத்தை எங்களுக்கு தந்து பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற அந்த ரகசியத்தின் பங்காளிகளாய் நாங்கள் கத்தாவை மெல்லிய மாவாய் போஜன பலியாய் மாற்றப்பட வேண்டும் என்பதை தனித்தனியாய் நாங்கள் இருந்து சிதறி ஆண்டவரே நாங்கள் உபத்திரவத்துக்குள்ளாய் போகாதபடிக்கு நாங்கள் உடைக்கப்பட நொறுக்கப்பட மெல்லிய மாவாய் மாறி அந்த மெல்லிய மாவை உபதேசத்திற்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலே இருக்கிறதான அந்த ரகசியத்தின் கொலோசியர் 2 சொல்லப்பட்ட அந்த கத்தாவை தேற்றப்பட்டு அன்பிலே இணைக்கப்பட்ட இடத்திலே நாங்கள் இதை கற்றுக்கொள்ள உங்கள் மனதை பரிசுப்படுத்தும்படிக்காக வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்திலே எங்களோடு ஐக்கியமாயிருங்கள் என்று சொன்ன இடத்திலே பிதாவோடும் குமாரனோடும் ஆண்டவரே நேரடி ஐக்கியம் அப்போஸ்தலர் அந்த அஸ்திபாரத்தின் மேல் உள்ளது என்ற அந்த சத்தியத்தை ஜனங்கள் விளங்கிக் கொள்கிற இடத்திலே தெளிவடைய செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒரே நகரத்தாராய் நாங்கள் ஆண்டவர் இந்த கொள்கைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கவும் வீட்டார் இந்த இடத்துல ஆவி ஆத்மா சரத்தை ஒருமைப்படுத்தி கத்தாவே அந்த ஆலயமும் அந்த கத்தாவே அந்த அரண்மனையும் இசைக்கப்பட்ட பிரிக்கப்பட்ட இடத்திலே அது இணைக்கப்பட்டு தாவீது வாஞ்சித்து அதை நாடி அதை தேடி அந்த மகிமையை கண்ட இடத்திலே ஜனங்கள் எங்கிருந்தாலும் ஆலயத்தின் மேல் கத்தாவே அந்த மகிமையின் மேல் கவனமா இருக்க இந்த சத்தியம் ஒவ்வொருவரின் தூண்டுபடிக்காய் உணர்த்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவதாக இந்த கூடிய நாட்களிலே நாங்கள் ஆலயத்தின் மீது எருசலேமின் மீது நாட்ட உடையவர்களாக உறுதியான மனதை எங்களுக்குள்ளாக தரம்படிக்காய் வேண்டுகிறோம். எங்களுக்கு வாக்குத்தத்தம் உறுதியாக்கப்பட்டபடினால் நன்றி ஆண்டவரே. அதை நாங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை போல கத்தாவே நாங்கள் கட்டுகள் உபத்திரவங்கள் இருந்தாலும் வைக்கப்பட்ட ஓட்டத்தை சந்தோஷத்தோடு நிறைவேற்றக்கூடிய இடத்திலே நாங்கள் முன்னோக்கி செல்லக்கூடியவர்களாய் ஆண்டவரே நாங்கள் உட்கார்ந்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்காதபடிக்கு மனசுக்குமானுக்கும் தான் நிற்க பாத்திரவான்களா என்ன படிக்க அதை தகுதிக்காய் ஜெபிக்க தேவனே இந்த சபையாருக்கும் இந்த தனத்துக்கு கேட்கிற ஒருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது கத்தாவே அதிசீக்கிரத்திலே நீங்க கூடிய லேசான உபத்திரவம் விளங்கி கொண்டு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து ஜீவித்து அதன்படி எங்கள் வாழ்க்கையில மண்மாண்டத்திலே பொக்கிஷத்தை மகிமையான பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். நாங்கள் ஒடுக்கப்பட்டினாலும் கத்தாவே நாங்கள் கீழே தள்ளப்பட்டாலும் அழிக்கப்படுவதில்லை, ஜீவனை வைத்திருக்கிறோம் என்ற இடத்திலே கத்தாவே வாழ இந்த உபதேசம் இந்த ஜனத்தினுடைய மனதை புதுப்பித்து பிரகாசிப்படிக்காய் வேண்டுகிறோம். நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன் பெற்றுக்கொள்படிக்கு ஓடுங்கள் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தின தேவன் இந்த ஓட்டத்தை பெற்றுக்கொள்கிற தக்கமாக எபேசியர் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி கத்தாவே அதுவரே நாங்கள் இந்த மிகுந்த பயனுக்கேற்ற இந்த நம்பிக்கையை விட்டுவிடாதபடிக்கு தொடர்ந்து சொல்ல உதவி செய்வீராக. தெசலோனிக்கே சபையை பெரியர்களையும் ஒப்பிட்டு காண்பித்த தேவன் மனோவாஞ்சியாய் அவர்கள் கத்தாவை ஏற்றுக்கொண்டாலும் பரிசுத்தாவின் சந்தோஷத்தினால் வல்லமையோடு தெசலோனிக்கே சபையார் மிகுந்த உபத்திரவத்திலே சத்திய சுவிசேஷத்தை அவர்கள் அங்கீகரித்த இடத்துல இவைகளெல்லாம் இந்த மனதை ஆட்கொள்வதாக
மனதின் கத்தாவே தீய வல்லமைகளை அழித்து ஒரு மனதையும் பரிசுத்தப்படுத்தும். சமாதானத்தின் தேவன் தாமே எங்களுடைய வீடை ஆகி ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து அன்பளித்து வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடையவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை